நண்பர்களே வணக்கம். இப்போ பாருங்கள், புலிப்பாணி முனிவர் தனுசு லக்கண பலன்களை பாடல்களாக சொல்லியிருக்கிறார். போகர் தந்த ஜோதிட கருத்துக்களையே பாடல்களாக புலிப்பாணி சித்தர் தந்திருக்கிறார். தனுசு லக்கணத்துக்கு உண்டான பலன்களை சொல்லியிருக்கார். பாரப்பா வில்லுதனில் உதித்த பேர்க்கு பகருவேன் புத்தியுமே பகையமாவார். சீரப்பா சென்னல் வினை பூமி தோப்பும் சிவசிவா செம்பொன்னும் சேதமாகும். நீரப்பா நெடுமாலும் கோணமேற நீநிலத்தில் பேர் வழங்கும் நிதியுமுள்ளோன். ஆரப்பா போகருடைய கடாட்சத்தாலே அப்பனே புலிப்பாணி பாடினேனே. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பாரப்பா வில்லுதனில் உதித்த பேருக்கு பகருவேன் புத்தியுமே பகையுமாவார். புத்தின்னு என்ன தெரியுங்களா? அதை புத்தி புந்தின்னு சொல்லுவாங்க. புந்தின்னா புத்தின்னு சொல்லுவாங்க. புத்திக்கு அதிபதி புதன். அந்த புதன் இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு எதிரி, பகையாகிறார். குரு தனுசு லக்கணத்துக்கு குரு அதிபதி இல்லையா? அவருக்கு 7ஆம் அதிபதியும் 10, 9, 8, 9, 10ஆம் அதிபதி பாதகாதிபத்தியம் அவரே தான், 7ஆம் ஆதிபத்தியமும் அவரே தான். அதனால் அது ஒரு தோஷமாக விளங்குது. இவர் நல்ல கிரகம் நல்ல இடங்கள்ல இருந்தால் அருமையான, அதாவது கோணம் கேந்திரம் ஏறி இருக்கணும், ஆட்சி உச்ச அடைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இவர்களுக்கு நல்ல பலன். இல்லைன்னா இவர்களுக்கு சிரமமான பலன் என்று சொல்கிறார். அதாவது சீரப்பா சென்னல் விலை பூமி தோப்பும் சிவசிவா செம்பொன்னும் சேதமாகும். எவ்வளோ பெரிய பொருள் இருந்தாலும் சேதமாகுங்கிறதான் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார். புத்தியுமே பகையும் ஆவார். புதன் பகைவர்னு சொல்கிறார். அவரே கோணமேறி இருந்தால் உலக அளவில் போற்ற அளவுக்கு பொன்பொருள் சேர்த்திடுவாங்க. நல்ல வாழ்க்கை அமையுங்கிறது இவருடைய பாடலின் அர்த்தம். இன்னும் இது போன்ற விளக்கங்களை தெளிவாக பார்க்கலாம். அதாவது அவர் இன்னும் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், ஆரப்பா போகருடைய கடாச்சாத்தாலே அப்பனே புலிப்பேணி பாடினேனே. நல்ல கோணம் ஏறிட்டா பொன் பொருள் சேர்க்கை அருமையாக சேருங்கிறத இவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாலும் நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்களும் ஒரு சில ஜாதகங்களை ஆராய்ந்து பாருங்கள், அந்த பலன் கிடைக்கும். முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. அதை வச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். இது அடுத்தது மகர லக்கணத்துக்கு சொல்ல இருக்கேன். தொடர்ந்து மகர லக்கணம் இதுவும் வரப்போகுது, பார்க்கலாம். மகர லக்கண பாடல் வரப்போகுது, பாருங்கள். மகர லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் அடுத்தது தொடர்ந்து பார்த்துடலாம். சரியா? இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். இந்த பாட்டை அடிக்கடி மனப்பாடம் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு பொருள் விளங்கும், நல்ல உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். மகர லக்கணத்துக்கு உண்டான பலன்களை சொல்கிறார். அறைந்திட்டேன் இன்னமொன்று அன்பாய் கேளு, அப்பனே மகரத்தில் உதித்த சேய்க்கு திறந்திட்டேன் திரவியமும் மனையும் சேதம், தேசமால் அரசனோட பகியம் உண்டாகும், குறைந்திட்டேன் கொடுஞ்சையும் கோணமேற கோவேறு கழுதிகளும் காவல் மெத்த, புறந்திட்டேன் போகருடைய கடாச்சத்தாலே பதியறிந்து புவியோருக்கு பாடினேனே. கேளுங்க, அருமையான பாட்டை. அடிக்கடி இந்த பாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெளியில் உங்களுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். சனியோட வீடு ஆகையால் அவருக்கு நிறைய அசுப பலன்களே நடக்க வாய்ப்புண்டு. இந்த லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் அசுப பலன்களாக தருங்கிறது விதி. இவருக்கு செவ்வாய் தான் இவருக்கு கோணமேறி இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாருங்கிறது இவருக்கு விதி. ஆகையால் இந்த மகர லக்ன பலன்களை அதுக்கும் இந்த பலனை பார்த்து பயந்துக்காதீங்க. இவர் ஒரு சுலபமான ஒரு வழியை சொல்லியிருக்கார் ஒழிய மகர லக்னக்காரங்க எல்லாருமே நல்ல நிலையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல நிலை அவங்களுடைய திசா புத்திக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை லக்னாதிபதி அனுபவிப்பார். இதுதான் விதி. அவர் பொதுவாக சொல்கிறதே, மகர லக்கணக்காரங்கள் இருந்தாவே உதித்த சேய்க்கு திறந்திட்டேன் திரவியும் மனையும் சேதமாகும், தேசமால் அரசனுடன் பகையும் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்டதில் ஏகப்பட்ட பகையை உருவாக்குவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட நிம்மதியாக தொடர்ந்து சொந்த உறவோடு இருக்க முடியாதுங்கிறது இவங்களுக்கு விதி. இருந்தாலும் இவர்கள் எப்பவுமே
மக்களை அனுசரித்து போகும் தன்மை உண்டு. காரணம் கேட்டால் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அம்மாவளி உறவுகளை பலப்படுத்தி கொடுப்பார். ஆகையால் இந்த மகர லக்னக்காரங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் அமைதியான சுபாவத்தை அல்ல. சனி அவர் ரொம்ப உழைக்க வைப்பார். சின்ன வயசுலேருந்தே மகர லக்னக்காரங்களை உழைப்புன்னு உழைக்க வச்சுருவார். அந்த சின்ன வயசில் உழைப்பு இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சங்கடங்கள் அனுபவிச்சிட்ருப்பாங்க. அதாவது வாழ வேண்டிய வயசில் அவர்களுக்கு சிரமங்கள் கொடுப்பாங்கிறது விதி. இதுதான் வந்தால் சொல்கிறார். முழுசாக படித்தார பாருங்கள். அறிந்திட்டேன் இன்னமொன்று அன்பாய் கேளு, அப்பனே மகரத்தில் உதித்த சேய்க்கு திறந்திட்டேன் திரவியமும் மனையும் சேதம், தேசமால் அரசுடன் பகையம் உண்டாகும், குறைந்திட்டேன் கொடுஞ்செய்யும் கோணமேற கோவேறு கலதிகளும் காவல் மெத்த, புறந்திட்டேன் போவருடைய கடாச்சத்தாலே பதியறிந்து பவியோருக்கு பாடினேனே. கொடுஞ்செய்யும் அவர் செவ்வாய், கொடுஞ்செய்யும் கோணமேறிட்டால் அவர் அந்த கோவேறு கழுதிகள்னால் அது அந்த தப்பான அர்த்தம் இல்லை, அருமையான அர்த்தம். பெரிய வாகனங்கள் இவர்களுக்கு வந்து சேரும். பெரிய இடங்களில் அற்புதமான பலன்களை அனுபவிப்பாங்க. இதுதான் வந்து அந்த செவ்வாய் செய்யும் இவருக்கு யோகா பலன்கள். நன்றி. அடுத்தது சந்திப்போம்.